டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கெண்டு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழ் சினிமாவில் உண்மையிலே ஒரு சூப்பரான படம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னவென்றால், சமீப காலமாக தமிழ் படங்களில் புது படங்களில் வருகை ரொம்ப குறைஞ்சி போனதை தான் பார்க்குறோம். நினச்ச நேரத்துக்கு படம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தது போக, என்னடா எதுவுமே படம் வரலையே, அமேசானில் கூட எல்லாம் பழைய படம் மாதிரி தெரியுதே அப்படின்னு ஒரு நம்ம ஃபீல் பண்ணுற நாளும் வந்துச்சு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்திருக்கு. மகாராஜா படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல படம் அப்படின்றத சொல்லிட்டேன். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாருன்னா, கண்டினியூஸாக படமாக போட்டு நடிச்சுன்னு இருந்தார். கண்ணு முழிச்சாலே தியேட்டர் பக்கம் போனாலே ஒரு நாளைக்கு ஒரு படம் இல்லாமல் விதவிதமான படங்கள் அட் அ டைம் 2-3 படம்லாம் விஜய் சேதுபதி ஓடுற மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் விஜய் சேதுபதி படம் வந்துடும் அப்படின்ற அளவுக்கு அவர் நிறைய படம் நடித்தார். பட் இது 50வது படம் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு எஸ்டாப்ளிஷான எந்த ஆக்டராக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு மாஸா, ஒரு கமர்ஷியலாக, ஒரு சூப்பர் ஹிட்டாக 4 ஃபைட்டு 5 சாங்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு பியூர் அவுட் அண்ட் அவுட் மசாலா மூவியில் நடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் விஜய் சேதுபதி அவர்கள் எப்போவுமே வித்தியாசமான கேரக்டருக்கும் வித்தியாசமான கதைகளுக்கும் தான் அவர் பெயர் பெற்றவர். இதே மாதிரி தான் அவருடைய 50வது படமும் 50வது படம்னா இப்படி தரமாக இருக்கணும்டா அப்படின்ற அளவுக்கு எடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு நான் லீனியராக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு நான் லீனியர் தான் எடுக்கிறாங்க. அதனால நம்ம விமர்சனமும் கொஞ்சம் அப்படி நான் லீனியராகவே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். படத்தில் முக்கியமான ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வழக்கம் போல் அவரோட ஆக்டிங் பிச்சு ஒதுறாரு. உண்மையிலே கதைக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்தது, ட்ரெய்லர் முதற்கொண்டு பார்த்தவங்க எல்லாருமே எதிர்பார்த்தது அனுராக் காஷ்யப்போட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. சரி, அது ஒரு நல்ல கேரக்டர் தான். பட் நம்ம ஸ்பாய்லர் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் குறையாக ஒன்று பார்த்தோம்னா, அனுராக் காஷ்யப் அவர்கள் நல்ல கேரக்டராக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பரிச்சயமான முகம் அப்படின்றதால அவர் ஒரு நார்த் இந்தியனாகவே தனியாகவே தெரியறாரு. அதாவது ஒரு தமிழ் கேரக்டராகவே அவர் வந்தாலும் இது அனுராக் காஷ்யப் தானே அப்படின்றவருக்கு முக்கியமாக லிப்சிங் ப்ராப்பராக செட் ஆகாத காரணத்தால் அது நிறைய இடத்துல ஒரு அந்நியமாக அது படுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அவருடைய ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு, எந்த விதமான குறையும் இல்லாமல் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்த முக்கியமான கேரக்டர், முக்கியமான படத்தில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நட்டி நடராஜ் அவர்களுடைய கேரக்டர் தான். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. ஸ்டார்டிங்லேயே அவர் ஒரு கெட்ட போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக சீக்வன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதாவது காசு கொடுத்தா எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சலூன் கடை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சலூன் கடையை ஒரு அவரோட ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப ஒரு சின்ன ஃபேமிலி தான். அவருடைய மகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தந்தையாக அவர் வராரு. ஸோ இதில் மெயினாக எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அவருடைய வீட்டில் ஒரு திருடு போயிடுது. அந்த திருடு போகும்போது அது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்லேயே காமிச்சிடறாங்க, அந்த குடும்பத்துக்கு, விஜய் சேதுபதி அவர்களுடைய குடும்பத்துக்கு மிக முக்கியமாக இருக்கிறது ஒரு குப்பை தொட்டி ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறாங்க அப்படின்றது அதை காமிச்சிடறாங்க. ஸோ குப்பை தொட்டி அப்படின்றது விஜய் சேதுபதிக்கு எவ்வளோ பெரிய சென்டிமெண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் காமிச்சதால, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஜெனரலாக என்ன சொல்லுவாங்க, குப்பை தொட்டிக்காகலாம் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் விஜய் சேதுபதி அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, நட்டி அவருடைய கேரக்டரை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க, காசுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ காசுக்காக எதை வேணாலும் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, சரிப்பா இந்த குப்பை தொட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நான் 5 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் கதையில் கொஞ்சம் டேர்ன் ஆகுது. ஒரு குப்பை தொட்டிக்காக இவன் 5 லட்சம் கொடுக்குறானா அப்படின்னு இந்த கதை போய்கொண்டிருக்கும் போதே பேரலாக வேறு சில கதைகளும் போகுது. ஸோ அந்த 2-3 கதைகள் நான் லீனியராக போகக்கூடிய கதைகள் எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்து சந்தித்து கொள்கின்றன. அதுக்கப்புறம் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதை நோக்கி தான் அந்த கதை நகர்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பேசுகிற சீன் வருங்க. உண்மையிலே சொல்கிறேன், அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அது தியேட்டர் அட்மாஸ்ஃபியரில் அது உட்காரும் போது அது உண்மையிலே ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நட்டி அவர்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பேசக்கூடிய அந்த டைலாக் சீக்வன்ஸ், அப்படி அந்த சீக்வன்ஸே என்டையராக சூப்பராக ஃபிலிம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக என்ன ஆகும்னா, இப்போயே இந்த வீடியோவை பார்த்துட்டு தியேட்டரில் பார்க்காம ஒரு 50 நாள் 100 நாள் கழித்து ஓடிடியில் பார்க்குறவங்களுக்கு இந்த சீனுக்காக இப்படியெல்லாம் ஃபயர் விட்டீங்க அப்படின்னு நீங்களே கூட கேட்கலாம். பட் நிச்சயமாக ஒரு தியேட்டர் அட்மாஸ்ஃபியரில் ஒரு க்ரௌடோட அந்த தியேட்டர் அட்மாஸ்ஃபியரில் அந்த ஆடியோவோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு செம்மையான பர்ஃபெக்டான தியேட்டர் அட்மாஸ்ஃபியர் சீக்வன்ஸாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்தவங்க நிறைய நினச்சிருப்பீங்க, இதில் நல்ல ஆக்ட்ரஸாக போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க. பாரதி ராஜா அவர்கள், மம்தா மோகன்தாஸ் அவர்கள், அபிராமி அவர்கள், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருந்தாலும், இங்கே பேசக்கூடிய கேரக்டராக இருப்பது விஜய் சேதுபதி அவர்கள், நட்டி அவர்கள்.
அண்ட் விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்சிருக்கிறவங்க. இந்த 3 கேரக்டரை சுற்றி தான் பெரும்பாலான கதைகள் நடக்கிறது. அனுராக் காஷ்யப் இருந்தாலும் இல்லை என்றாலும் கதையில் வந்து பெரிய தாக்கம் இல்லை அப்படின்னு தான் இருக்குது. அண்ட் பாரதி ராஜா இவருடைய முதல் படம், அதாவது நிதிலன் அவர்களுடைய முதல் படமான குரங்கு பொம்மை படத்திலும் நடித்திருந்தார். இது 2வது படம். இதுலேயும் வந்து பாரதி ராஜா ஒரு ரோல் பண்ணியிருக்கார். பட் பெரிய இம்பேக்டாக இது பாரதி ராஜா தான் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் கிடையாது. மம்தா மோகன்தாஸ் அவர்களும் வராங்க போகிறாங்க, அவர்களுடைய ரோலை செய்கிறாங்க. பட் அந்த கதாபாத்திரம் இருந்தாலும் இல்லை என்றாலும் தாக்கம் பெரிதாக இருக்காது அப்படின்னு தான் தோணுது. அண்ட் அபிராமி அவர்களும் அவருக்கு கொடுத்த ரோலுக்கு வந்து ஓகேவாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சின்ன ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் பண்ணதுக்கு இவங்க தான் நிச்சயமாக இந்த இடத்துக்கு தேவை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது. அண்ட் முக்கியமாக மியூசிக் பற்றி நிச்சயமாக நம்ம பேசி ஆகணும். அஜினீஷ் லோகநாத், இந்த பேரை நீங்கள் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தை பற்றி பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகம் வரும். எஸ், காந்தாரா படத்தோடைய மியூசிக் டைரக்டரான அஜினீஷ் லோகநாத் தான் அவர்கள் தான் இது பண்ணியிருக்காங்க. காந்தாரா படம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்லேருந்து அது சாதாரணமாக போகும். அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் போக போக நம்மளால் உட்கார முடியாமல் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு வைப் ஆகும். அது மிக மிக முக்கியமான பார்ட் வந்து அஜினீஷ் லோகநாத் அவர்களுடைய மியூசிக் காந்தாரா படத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கிளைமேக்ஸில் அவர் பண்ணியிருக்கிற சம்பவம் சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மொத்த படத்தையும் அப்படியே எமோட் பண்ணி நம்மளுக்கு ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு விதமாக ஒரு கிளைமேக்ஸில் மியூசிக்கில் பிச்சு ஒதுக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமாக பாடல்கள் இந்த படத்தில் வந்து பெருசாக இல்லை. ஜென்ரலாகவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 50வது படம் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா மினிமம் 5 சாங் வேணும், 4 ஃபைட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் அது இல்லை, ஒரே ஒரு மாண்டேஜ் சாங் தாயே தாயே அப்படின்ற சாங் தான் இருக்குது. அண்ட் அது படத்தில் கூட ஒரு சீக்வன்ஸாக வராமல் மாண்டேஜாக தான் அங்கங்கே கொஞ்சம் 2 லைன் 3 லைனாக தான் வருது. அது படத்தோட நம்ம ஒன்றி பயணிக்கிறதுக்கு வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் உண்மையாகவே பின்னணி இசையில் பிச்சு உதறி இருக்காது அஜினீஷ் லோகநாத் அவர்கள். அது உண்மையிலே படத்தை ஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. அந்த கிளைமேக்ஸில் முக்கியமாக அவர் பண்ணியிருக்கிற சம்பவம் அந்த படத்தையே மொத்தமாக எலிவேட் பண்ணிடுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு ஒரு ஹீரோவோ செகண்ட் ஹீரோவாக செயல்பட்டிருக்கிறார் எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் அவர்கள். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு நான் லீனியரான ஸ்கிரிப்டை அது மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் வேறு ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஜவ்வு மாதிரி எதுக்கு இழுத்தாங்கன்றதுக்கான ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷனை செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னடா இந்த அளவுக்கு இந்த படத்தை புகழ்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் செகண்ட் ஹாஃபில் அந்த இன்டர்லிங்கிங் சீன்ஸ் எல்லாமும் அந்த வேறு நான் லீனியரில் இருக்கிறத அவங்க மீட் பண்ணுற பாயிண்ட்டாக வந்து அவங்க சுற்றி கொண்டு வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலோமின் ராஜ் அவங்களோட எடிட்டிங் இல்லைன்னா அது சாத்தியமே கிடையாது. அந்த கதைக்கு என்ன தேவையோ, எந்த சீனை முன்னாடி வைக்கணும், எந்த சீனுக்கு பின்னாடி வைக்கணும்னு டைரக்டரும் எடிட்டரும் நிச்சயமாக ஒரு ப்ராப்பரான ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்து அந்த சீன்ஸை ப்ளேஸ் பண்ணி அந்த நான் லீனியர் ஸ்கிரிப்டை வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய கட்ஸு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் கடைசி வரைக்கும் நம்மளால் வந்து தேட்டரில் உட்காந்து அந்த படத்தை பார்த்து ஒரு திருப்தியோடு வெளில வர முடிஞ்சதுக்கு காரணம் வந்து அதுவாக தான் இருக்க முடியும்னு சொல்கிறேன். இந்த படத்தோட குறிப்பாக திரைக்கதையை பார்த்திங்கன்னா எந்த ஒரு கதை வந்து சுமாராக இருந்தாலும் திரைக்கதை தான் வந்து சூப்பராக பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போதே நிறைய ஹாலிவுட் படத்துக்கான சீன்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் வந்து போகலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு ஹாலிவுட் மூவி பஃபாக இருந்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, இதுக்கப்புறம் இதுதான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. கிளைமேக்ஸை கூட நீங்கள் கொஞ்சம் யூகிச்சிட முடியும். பட் நீங்கள் வந்து பெரிய அளவில் ஹாலிவுடெல்லாம் பார்க்குறதில்ல, நம்ம ஜஸ்ட் தமிழ் மூவிஸ் தான் பார்ப்போம், தமிழ் அந்த ஒரு மசாலா மூவிஸ் தான் பார்க்குறவங்க, ஒரு நார்மல் சினிமா ஆடியன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இது உங்களை ரொம்ப எங்கேஜிங்காக பரவாயில்லையே நல்லா இருக்குது இந்த கதை அப்படின்னு உங்களை தோண வைக்கும். அண்டு குறிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லும்போது ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. உண்மையிலே பழைய விஜய் சேதுபதி இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி லைக் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீக்வன்ஸ் வரும். அது நிச்சயமாக அது தியேட்டரில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஒரு லாஃப் ரயாட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதி அவர்கள் காமெடியில் ஆக்சுவலாக ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறோம் தான் நினைக்கிறோம். அவரோட நடிப்பை காமிக்கணும், டேலண்ட்டை காமிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் அவர் காமெடியை கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறதை தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸ் வரும், அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்ல வந்து ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுற மாதிரி வர சீனுக்காக அதே மாதிரி இங்கே இதில் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது லாஃப்டர் ரயாட்டாக இருக்கும். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் 50வது படத்தில் ஒரு பேங்கோடு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பொதுவாக விஜய் சேதுபதி அவர்களை சொல்லும்போது அவருடைய படத்துக்கு கூட்டம் வராது, பட் அவர் கெஸ்ட் ரோலாக நடித்தார்னா அந்த படத்துக்கு கூட்டம் வரும், அது சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் மகாராஜா அவருடைய படம், அவர் செமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்ல அழுத்தமான கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அண்ட் முக்கியமாக நிதிலன் அவர்கள் முதல் படமான குரங்கு பொம்மை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழுத்தமான கதைக்களத்தை தான் எடுத்திருப்பார். அதே போல தான் மகாராஜாவிலும் ஒரு அழுத்தமான கதைக்களத்தையும் எடுத்திருக்கார். அண்ட் அதுக்கு ப்ராப்பராக விஜய் சேதுபதி அவர்கள் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அஜினீஷ் லோகநாத் அவர்கள் மியூசிக் கொடுத்து ஃபிலோமின் ராஜ் அவர்கள் எடிட்டிங்கில் ஒரு பர்ஃபெக்டான
ஆடியன்ஸை வீக்கெண்டில் உட்காந்து ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு அருமையான படத்தை பார்த்துண்டா அப்படின்ற திருப்தியோட வருவதற்கான எல்லா அம்சமும் கொண்ட படம் தான் இது மகாராஜா. நிச்சயமாக ஓடிடியில் வர வரைக்கும் இந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. தாராளமாக தியேட்டரில் போய் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடவே என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இந்த மகாராஜா. இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. அண்ட் உங்களுக்கு படத்தை பிடிச்ச முக்கியமான சீன் எது, குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்டி அவர்கள் பேசுகிற சீக்வன்ஸா இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் லாஃப்டர் ரயாட்டா, அது எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.